ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இது எப்படா நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம், செம்ம மாசான சம்பவம். என்னென்னா சோறு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் சோத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன், அதுக்கு முன்னாடி சீசன், ராஜு பிரியங்கா இருந்த சீசன்லாம் ஃபுல்லாக சோறு தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்து போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் அண்ட் அரோரா வந்து பிரியாணி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டைம் வந்து பிரியாணி வந்து அதாவது ட்ரீட் அந்த ஸ்குவாட்லாம் வந்ததில்ல, ஃப்ளஷ் ஸ்குவாடு, சாம்பார் ஸ்குவாடு, அந்த டைமில் வந்துட்டு விக்ரம் அவர்கள் ஒரு வாட்டி வின் பண்ணியிருப்பாங்க பாயிண்ட் அதிகமாக வாங்கினதுனால. அதனால் பிரியாணி அமைச்சிருப்பாங்க, ஒரு வாட்டி பீஸா அமைச்சிருப்பாங்க, பர்கர் சம்திங்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சே, பிரியாணி வந்தால் எப்படி இருக்குன்னு. திடீர்னு பார்த்தா ஸ்டோர் ரூமில் வந்து பெல் அடிக்குது. என்னடா அது அப்படி பார்த்தா பிரியாணி, முட்டை போட்ட கோழி, கோழியோட ஃப்ரெண்டு ஆடு எல்லாமே அங்கே இருக்காங்க. எல்லாம் வறுத்து விதவிதமாக இருக்காங்க. என்ன சாப்பிட வாங்க கூப்பிட்றாங்க. பயங்கரமாக இருக்கான். ஐயோ பார்த்துட்டு எல்லாம் குதிக்கிறாங்க. அதை இதில் வந்து சோத்து மாடுன்னு சொல்லிட்டு அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. யார்? அரோரா. குதிக்கிறாங்க அப்படின்ட்டு. இவர் குதிக்கிறாரு, கானாவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. எல்லோரும் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கும்ல. என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த உறவுகளோட, நம்ம உறவினர்கள் கூட நம்ம ஊருக்கெலாம் போனால், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் இந்த மாதிரி ரவுண்டாக கீழே உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி சுகம். அதெல்லாம் இப்போ வந்துட்டு பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஸோ இங்கே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசும்போது நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வருது. அதில் இந்த அரோரா இருக்க பாருங்கள். சரி, அதுக்கப்புறமா அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. ஒரு சில பேர் மறந்து பண்ணாமல் ஓட்டுறீங்க, பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கெமியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா கெமி நல்லா சாப்பிடுவாங்க. சே, இந்த நேரம் கெமி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, திவாகரை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. திவாகர் போகும்போது கோச்சிக்கிட்டார். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு யார் எவிட் ஆவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து திவாகரை சொன்னேன். அதுக்காக கோச்சிட்டு எங்களை பேசாமல் போயிட்டார் நம்ம சொல்கிறாங்க. அப்போது விஜய் பார்வதி சொல்கிறாங்க, இல்லை அண்ணன் இருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும், இந்நேரம் அண்டாவே தூக்கிட்டு போயிருப்பார் அப்படின்னு. எல்லோரும் ஷாக்காக இருக்கு. எதுக்குங்க அப்படின்னு. இல்லை, ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் சேஃப்டியாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த பாருங்கள் அண்டா ஃபுல்லாக வந்து பிரியாணி வந்திருக்குன்னு காமிச்சிருப்பாரு. பிக் பாஸ் தெரியுதா பிக் பாஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தபோது அரோரா வந்துட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ சம்திங் நடக்குது. அதை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே நம்மளுக்கு கேட்கவே இல்லை. சரிங்களா? அப்போது வந்துட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, விஜய் பார்வதி என்ன சொல்லிச்சு தெரியுமா அரோரா அப்படின்போது விஜய் பார்வதி பதறாங்க. போதும் வேண்டாம், ஏற்கனவே போதும், நான் அடி வாங்கி ஏற்கனவே எனக்கு காலையிலே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் கமுருதி இந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், ஆனாலும் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே. இப்போ அவங்க போதுன்றாங்க. அரோரா என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்களா விஜய் பார்வதிக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்டா என் வாயப்படுங்கிற, நானே அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இவங்க போதுன்னு சொன்னதுக்கு இது வந்து விஜய் பார்வதிக்காக தான் சொல்லியிருப்பாங்க பொழுது. ஏன்டா என் வாயப்படுங்கிறீங்க, நானே அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. விட்டு தள்ளு விஜய் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாயிடுச்சு. 2 பேர் ஒன்றா வர உட்காந்து சாப்பிட்றாங்க. யார்? கமருதீன் அரோரா. ஆனால் போங்க, அவங்க அப்படி தாங்க சாப்பிடுவாங்க அப்படின்றீங்களா? ரைட்டு. ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட இவங்களுக்கு பிரியாணி கிடச்சா எப்படி சூப்பராக இருக்கும்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.